அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனாலிசிஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான தமிழகத்தையே பரபரப்பாக்கிய ஒரு தொகுதியை நம்ம பார்க்க போறோம். 2021 பாத்தீங்கன்னா வானதி விசஸ் கமல் அப்படின்னு இருந்து கடைசி ரவுண்ட் வரைக்கும் பயங்கரமான கவுண்டிங் பிரச்சனை போச்சு. அண்ட் இப்பொழுது அது சிட்டிங் மினிஸ்டர் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த தொகுதிக்கு மூவ் ஆயிருக்கிறாரு. அதனாலேயே வானதி மூவ் ஆயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு வேற தெரியல. சோ எஸ், கோயம்புத்தூர் சவுத் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இங்க நிச்சயமாக அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவர்களுக்கு நம்பர்ஸ் வச்சு விளையாட நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம். வணக்கம். எஸ் சார், உங்களுடைய நம்பர்ஸ் என்ன சொல்லுது சார்? செந்தில் பாலாஜி மீண்டும் ஒரு அதிரி உதிரி வெற்றிக்கு தயாராக இருக்கிறாரா, இல்லை அம்மன் கே அர்ஜுனன் ஒரு போட்டியை கொடுப்பாரா? அம்மன் கே அர்ஜுனன் கடுமையான போட்டியை கொடுப்பார். இப்போ நம்ம செந்தில் பாலாஜி அவர் இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்னால நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அங்க 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 தாவேகா அவர்கள் பிச் பண்ணும்போது அவரை லிங்க் பண்ணி செந்தில் பாலாஜிக்கு அந்த ஒரு ஊழல்ன்றது மாத்திரம் ஒரு கெட்ட பேர் இல்லை. இப்ப நீங்க ஆமா, துரைமுருகன் அவர்களை பத்தி பேசும்போது அவர் அந்த ஊழல்ல குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறாரே தவிர அவருக்கு மேல வேற ஒன்றும் நடவடிக்கை எடுக்கப்படலை. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 மாசம் இதுல இருந்தார், கஸ்டடியில இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ இந்த கரூர் சம்பவத்தினால அவரோட இமேஜ் கொஞ்சம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் அவர் கரூர் தொகுதியிலேருந்தே அவர் கிளம்பி போயிட்டாரு. அப்படிங்கும்போது எகெயின் கோயம்புத்தூர் பெல்ட்ல கோயம்புத்தூர் சவுத் ஏற்கனவே அதிமுகவுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் பெல்ட் தான். ஏற்கனவே 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க, 3 தடவை ஜெயிச்சிருக்கிறாங்க. போன தடவை கமலஹாசன்றது அவரு இந்த இந்த ஏரியால அவர் ஆக்சுவலி எப்படி ஒரு விஜய் நம்ம எப்படி பெரம்பூர்ல சொல்றோமோ, கமலுக்கு அப்படிப்பட்ட ஒரு ட்ராக்ஷன் போனது இருந்ததுனாலதான் இங்க குறைவான வாக்கு வித்தியாசத்துல பாஜக போன தடவை ஒருவேளை அதிமுக நின்று இருந்தா கூட இதை விட ஒரு டஃப் ஃபைட்ல கூட ஜெயிச்சிருப்பாங்க அவங்க. இது 1%ன்றது ஒரு 3% கூட போயிருக்கும். அதனால இந்த தடவை கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு இங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கோயம்புத்தூர் சவுத் ஒரு கேக் வாக்கா அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கொங்கு பகுதியே திமுகவின் கோட்டையாக மாறின மாதிரிதான் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கிறது. அவர் ஒரு சேஃப் தொகுதியை நிச்சயமா பார்த்திருப்பாரு. கரூர்ல வேணாம் என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ்க்காக அவர் நினைக்கிறாருன்னா ஒரு 100% சேஃப் தொகுதியை பார்த்து தானே இந்த கோயம்புத்தூர் சவுத்துக்கு மூவ் ஆகியிருப்பாரு. சரி, இப்போ எதுவுமே நீங்க அதாவது ஒரு மொமெண்டம் ரைஸ்ல இப்போ கொங்குல போன தடவையுமே ஒரு கோட்டையா மாத்திருந்தாலுமே அதிமுக கை கொடுத்ததே கொங்கு பகுதி தானே. அப்ப எப்படி அவரு அவரு முழுசா எப்படி கோட்டையா மாத்தினார் அப்படின்னு சொல்ல முடியும்? கொங்கு பகுதியில சில இடங்கள் அவரோட கண்ட்ரோல்ல பெரிய லெவல்ல இருந்தது. சரி, இன்னொன்னு நம்ம இப்போ இப்போ கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்குங்க. அதை டெய்லியே நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நீங்க விசிகால நம்ம இப்போ காட்டுமன்னார் கோயிலை பத்தி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டோம். அங்க திரு தொல் திருமாவளவன் ஜெயிப்பார்னு கூட நம்ம சொன்னோம். ஆனா அவர் இப்ப விலகிட்டார் போட்டியில இருந்து. ஆமா, இப்ப நான் ஏன் அதை சொல்றேன்னா, அவர் கொடுத்திருக்கிற கேண்டிடேட் காங்கிரஸ்ல இருந்து அவர் விசிகாவோட கேண்டிடேட்டே கிடையாது. சோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த மாதிரி பல முரண்கள் அடிப்படையில இருக்கு. சோ அப்படிங்கும்போது இப்ப நீங்க இங்க ஒரு காங்கிரஸ்க்கு ஒரு 2000 ஓட்டு இருக்கு, 3000 ஓட்டு இருக்கு தனிச்சையா அப்படின்னா கூட அது கூட ஒரு பெரிய லெவல்ல டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பிளஸ் இங்க இந்த டிவிகா மிஸ்டர் செந்தில்குமார் அவர் எப்படி கேம்பெயின் பண்ண போறாருங்கிறதுக்கு செந்தில் பாலாஜி இறுதி கேள்வி அதுதான் இருக்கும்னு நினைச்சேன். ஒரு புதுமுகம் வந்தாலும் கொங்கு பகுதி மக்கள் ஆதரவு தெரிவிக்க தவறுவதில்லை. இப்போ அர்பன் ஏரியால கமல்ஹாசன் அவர்களுக்கு வாக்குகள் இருக்கிறதுன்னு பார்த்தோம். கமல்ஹாசன் அவர்கள் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுத்தது நம்ம பார்த்தோம். சோ விஜய் அவர்கள் இப்படி ஒரு புதுமுகமாக வரும்போது தாவேகா அதே அந்த கோயம்புத்தூர் சவுத் அந்த பகுதியை மட்டும் எடுத்தா கூட ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்க வாய்ப்பு இல்லையா? நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, விஜய் இங்க ஒரு விசிட் பண்ணா போறோம்னு எதிர்பார்க்கறேன். அதிமுக வாய்ப்பு இருக்கு. விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிமுகவுக்கு வேலை ஈஸியாயிரும்.
ஓகே, செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா அட்டான் ஆயிடும்னு நினைக்கிறீங்க? ஆமா ஆமா. ஓகே ஓகே. சோ இந்த தொகுதி வந்து இப்போ டஃபா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இது யாருக்காவது ஒருத்தர் கொடுத்தாகணும் அப்படின்னா அந்த லீடிங் எட்ஜ் யாருக்கு? லீடிங் எட்ஜ் நான் அதிமுகவுக்கு தான் கொடுப்பேன். ஓகே, செந்தில் பாலாஜி தோல்வியடைய வாய்ப்பு இருக்குன்றீங்க? வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். அண்ட் எஸ் நேயர்களே, இங்க ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமாக கோயம்புத்தூர் சவுத் வந்து நம்ம பாக்குறோம். செந்தில் பாலாஜி அவர்கள் தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குன்றாங்க. அம்மன் கே அர்ஜுனன் ஃப்ரம் ஏடிஎம்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலே ஒரு ஜெயிண்ட் கில்லரா ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் அங்க இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கறதா அவங்க சொல்றாங்க. முக்கியமா டிவிக்கே செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டான ஒரு ஸ்பாயில் ஸ்பாட்டை பிளே பண்ண போகுது அப்படின்றதும் சொல்றாங்க. அண்ட் எஸ், விஜய் அவர்கள் ஒரே ஒரு விசிட் அடிச்சா போதும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கடுமையான ஒரு லாஸ் இருக்கும் அப்படின்றதும் நம்மளுடைய அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அண்ட் கோயம்புத்தூர் சவுத் செந்தில் பாலாஜி அம்மன் கே அர்ஜுனன், எட்ஜ் டு லீடிங் எட்ஜ் டு அம்மன் கே அர்ஜுனன். இதுதான் நம்மளுடைய அனலிஸ்டா இருக்கு. மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி.